இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா விடுங்க மாமா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அடிச்சனா ஏடி ஹாஸ்பிடல் அவன் கூடவே வந்துட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு அப்படியே ஓடி போயில நினைச்சியோ? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், உன்னை எங்க இருந்தாலும் நான் தூக்குவேன். ஐயோ மாமா விடுங்க மாமா. எங்க போனான்னு தெரியலையே. இப்ப எப்படி மகாவை தேடுறது? இப்பதான் எனக்கு லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணா. இந்த டென்ஷன்ல நான் அதை மறந்துட்டேன் பாரு. இந்த லைவ் லொகேஷனை ஃபாலோ பண்ணி போயிடலாம். மகாவை காப்பாத்திட முடியும். ஏய் இருடி. ஏய் சொல்லு திவ்யா. திரு, மகாவை பாக்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்தேன். அங்க பார்த்தா யாரோ ஒருத்தன் அவளை கடத்திட்டு போறான். என்ன சொல்ற? அவளை யார் கடத்திட்டு போறாங்க? எனக்கும் அதுதான் தெரியல திரு. மகா பாவம் திரு, ரொம்ப பயந்துருப்பா. மகா கடத்தினது யாரும் பாத்தியா? ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு தாடிலாம் வச்சுக்கிட்டு பாக்க கிராமத்தா மாதிரி இருந்தான். இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இதை செஞ்சது மகாவோட மாமாவை தான் இருக்கணும். நான் அவளை பாக்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வரதுக்காக லைவ் லொகேஷன் அனுப்ப சொல்லிருந்தேன். அவ அதை அனுப்பியிருந்தா. நான் அதை ஃபாலோ பண்ணி தான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். உனக்கும் சென்ட் பண்றேன் திரு. நீ இமிடியேட்டா அங்க போயிடு. சீக்கிரம் ஷேர் பண்ணு. நான் வந்துடுறேன். மாமா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க மாமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமா. ஏண்டி நீ போனதான் தப்பு. சென்னையில நீ எங்க இருக்குன்னு தெரியாம உன்னை தேடாத இடமே கிடையாது. அது உனக்கு நல்லா தெரியல. அப்படி இருந்தும் என்னடி நீ அவனை என் கண் முன்னாடி அவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறீங்க. அதுதாண்டி நீ பண்ண பெரிய தப்பு. அதை நான் பார்த்துட்டு சும்மா விரல சுப்பிட்டு இருப்ப நினைச்சியோ? இனிமே நீ தப்பிக்க எந்த வாய்ப்புமே இல்ல. முதல்ல உன் கழுத்துல தாலியை கட்ட தாண்டி என்னோட வேலை.